கோடி சுவாமிகள் துணை. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ விருச்சிக ராசிக்கு. ஏன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு சாதனை அப்படின்றது வரப்போகுது. அந்த மகிழ்ச்சியான இந்த தருணத்தில் இந்த சனிக்கேது கரெக்டாக 2025 to 26 கரெக்டாக மூணாம் மாதத்துலேருந்து 6ஆம் மாதம் வரைக்கும் அந்த டைமில் இந்த சனி ராகோடு இருக்கும்போது ரொம்ப நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் கேதுவோடைய பார்வையில் தான் எப்படியுமே இருக்கும். அந்த கேது சூரியனோட நட்சத்திரத்தில் போகும். சூரியன் பார்த்திங்கன்னா விருச்சிகத்துக்கு தொழில் ஸ்தானம். அப்போ தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் அதிக ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஓவர் ரிஸ்க் எதுவும் எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த ரிஸ்க் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு 6 கோடி ரூபா பணம் கொடுத்துட்டு ஒரு 10 கோடி ரூபா கடனில் மாட்ட வைக்கும். அந்த வலையில் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா அந்த வலையில் போயிடுச்சுன்னா உங்களுக்கு அது ஒரு விரக்தி தன்மையை ஏற்படுத்தும். ஏன்னா அந்த கேது சனி கேதுவுடைய காம்பினேஷன் எப்பயுமே எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுத்து கொஞ்சம் விரக்தி தன்மையை ஏற்படுத்தி விட்டுரும். அதுதான் சனி கேதுவுடைய விஷயங்களில் ரொம்ப கவனமாகவே கையாளணும். ஏன்னா சனி 5ல் போகிறார். மனசை தான் கொஞ்சம் ரொம்ப யோசனை பண்ண வைக்கும். ஏன்னா சில பேர் ஆசையை தூண்டி விட்டுருவாங்க. அந்த ஆசை வலையில் போய் மாட்டிட்டா ஏஞ்சி வர முடியாது. அந்த ஆசை வலையில் நீங்கள் மாட்டிக்காதீங்க. ஏன்னா இங்கே நல்லவங்க கெட்டவங்கன்றது இன்றைக்கி ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறவங்க நாளைக்கு கெட்டவங்களாக மாறுவாங்க. அது விருச்சிக ராசிக்கு நல்லாவே தெரியும். யார் எப்படியாப்பட்டவங்க, நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் தெளிவாக முடிவெடுக்கிறதுல விருச்சிக ராசி அடிச்சுக்க யாருமே கிடையாது. ஏன்னா 8வது ராசி நீர் தத்துவத்தை கொண்டது, பவர்ஃபுல்லான ஒரு ராசி. அப்படிப்பட்ட நீங்கள் தப்பான வலையில் போய்ட்டு மாட்டிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பண வரவுன்றது வெளிநாட்டு சைட்லேருந்து வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நிறைய வழியிலேருந்து வரும். ராகுவோடைய காரணத்துவம் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய இதுலேருந்து வரும். தொழில் ரீதியாக அதை கொடுத்து அதை விட பெரிய அளவில் சிக்கலில் கொஞ்சம் கொண்டு போக வைக்கும். அதை சிக்கலில் சிக்காமல் இருக்கிறதுக்கு தான் ரிஸ்க்கான விஷயங்களில் ஈடுபடாதீங்க. ரிஸ்க்கான விஷயங்களில் ஈடுபடுவதை முடிந்தவரை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா ரிஸ்க்கான விஷயம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னா நாளைக்கு அந்த விஷயந்தான் நம்ம வாழ்க்கையிலே ஒரு அடுத்த 30 வருஷத்தை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே தவறுகள் செய்திருக்கீங்க, எவ்வளோ வழியை பார்த்துட்டீங்க. திரும்பி அதேமாதிரி வழிகளில் நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீர்கள். ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் இது. ஏன்னா 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் 5ஆம் இடத்துக்கு வருவார், பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு. இதில் சனி கேதுவுடைய காம்பினேஷன் தான் இதில் ரொம்ப முக்கியமாக நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அவ்வளோ சூப்பரான வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்பை தெளிவாக யூஸ் பண்ணிவிட்டு, அதே சமயம் அதை பாதுகாப்பான முதலீடாக பண்ணிவிட்டு நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கன்னா எல்லாமே வெற்றி தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைச்சிடும். ஏன்னா 12ஆம் இடம் ஃபுல் பாசிட்டிவ், வெளிநாட்டு பணம். அந்த வெளிநாட்டு பணத்தை முழுமையாக பெறுவதற்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக அமையும். உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு மிக மிக உயர்வான வாழ்க்கை, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. மிகப்பெரிய சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க.
ஏன்னா இது நாள் வரைக்கும் வந்து 7 சனி முடிஞ்சது, 8 சனி நடக்குது, இன்னும் அது போயிட்டே இருக்குது, எதுவுமே மாற்றம் நடக்கலைன்னு விரக்தியில் இருக்காங்க. அவங்க ஜாதகத்தை தசாபுத்தி பலவீனம் போட்டிருக்கோம். ஆனால் இந்த பஞ்சமஸ்தானத்தில் 5ல் வர்றது 100% உங்களுக்கு சாதகமாக தான் அமைச்சு கொடுக்கும். அமைச்சு கொடுத்து திருப்பி நீங்கள் மாய வலையில் மாட்டக்கூடாதுன்னு நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் இது. எல்லாமே தற்காலிகம்தான். அந்த எதிர்மறையான விஷயங்கள் எல்லாமே உங்கள் அல்டிமேட்டாக கொடுக்க போகுது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய இலக்குகள் என்னவோ அதை ஒரு பேப்பரில் 6 டைம் நான் ஆசைப்பட்டதை போலவே 6 கோடி பணத்தை அடைந்து விட்டேன். ஏன்னா இதை விட அதிகமாகவே நீங்கள் அடைவீங்க. ஆனால் இந்த நம்பர் எழுதும்போது 6 வந்து சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆட்சி பெற்று பலமான நிலையில் இருக்கிறார். உங்களுக்கு அல்டிமேட்டாக கொடுக்கும். கொடுத்த பணத்தை பரிச்சின்னு போயிடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அது நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள். தண்ணி குடிக்கும்போது நான் ஆசைப்பட்டதை போலவே நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல விஷயங்கள் எனக்கு நடந்துச்சு, எல்லாமே எனக்கு சிறப்பாக இருக்குது, எல்லாமே நல்லபடியாக அமையுது அப்படின்னு பாசிட்டிவான வார்த்தையை தண்ணியில் பார்த்து சொல்லிவிட்டு தண்ணி குடிங்க. அந்த 2025 மார்ச் டு ஜூனில் தப்பான முடிவு எதுவும் எடுக்காதீங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க. ரிஸ்க் எடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபுல் பாசிட்டிவில் அல்டிமேட்டாக உங்களுக்கு கொண்டு போயிடுங்க. இது வரைக்கும் பார்க்காத சந்தோஷத்தை பார்ப்பீங்க. இது வரைக்கும் பார்க்காத சந்தோஷத்தை நீங்கள் பார்ப்பீங்க. வெளிநாட்டு பயணங்கள்லாம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இது எல்லாமே உங்களுக்கு வேறு ஒரு லெவலில் கொண்டு போய் வச்சிடும். நீண்ட நாள் கனவுகளும் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும். ஒரு நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. அந்த ஒரு நல்ல விஷயத்தை வந்து கொடுத்து கொஞ்சம் தொந்தரவும் கொடுக்கும். அப்போ அந்த நல்ல விஷயத்தை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு சில தடைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னா ஒரு ஃபேவராக ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அடுத்தது ஒரு தொந்தரவான விஷயங்களும் ஏற்படுத்தும். ஏன்னா அது வந்து சுக்கிரனுடைய காம்பினேஷன், சனி கேது காம்பினேஷன். அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா சனி கேதுவோட காம்பினேஷன் எப்பயுமே வந்து ஒரு விஷயம் அல்டிமேட்டாக கொடுத்து அதுக்கு அடுத்தது அது விரக்தி தன்மையும் கொடுக்கும். அதனால தான் நான் வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்றதை விட நல்லது நடந்துட்டு அடுத்தது ஒரு தொந்தரவு ஏற்பட போகுதுன்னு பார்த்து அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றது தான் நான் மெயினாக சொல்கிறேன். நீங்கள் அதில் கவனமாக இருந்துட்டிங்கனாலே ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஃபேவராக நடக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கிடையே இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். நீங்கள் திருமணத்துக்கு வரன்னு பார்க்குறீங்கன்னா இந்த திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். உங்களுக்கு இல்லை உங்கள் நண்பர்களுக்கு கூட உபயோகமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். திரும்பி நான் சப்ஜெக்டுக்குள்ளே வரேன். தண்ணீர் வந்து எப்பயுமே ஒரு பாட்டில் கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீர் ராசி, நீரோடைய இது வந்து தன்மை வந்து பாசிட்டிவாக அவங்க கூடவே ட்ராவல் பண்ணும்போது அது முழுக்க முழுக்க உங்களுக்கு பெரிய எனர்ஜியை ஏற்படுத்தி கொடுக்கும். வேறு லெவலில் அது எனர்ஜி ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா வந்து இன்னும் அது தற்காலிகமாக இருக்குது வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஒரு ஃபீல் பண்ணலாம். இங்கே தற்காலிகன்றது எல்லாமே எல்லா விஷயம் தற்காலிகம்தான். ஆனால் இன்னும் 30 வருஷம் இருக்க போகிறோம், 50 வருஷம் இருக்க போகிறோம்னா 50 வருஷம் நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்னவோ அதில் நம்ம கவனமாக இருக்கணும்.
ஏன்னா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டு மாட்டிப்பாங்க. அதுதான் அவங்கள்ட்ட இருக்கிற மிகப்பெரிய மைனஸு. அதேமாதிரி மாட்டக்கூடாது. நீங்கள் இனிமேல் நல்லதாக இருக்க போகிறீங்க. நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. இந்த வீடியோ உபயோகமாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் இந்த ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பருக்கு நன்கொடை ஏதாவது உங்களால் முடிந்ததை கொடுக்கலாம். கட்டாயம் எதுவும் இல்லை, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா. ஸோ இது மற்ற விஷயங்களுக்கும் பயன்படும், நல்ல விஷயங்களுக்கும். விருப்பம் இருந்தால் நீங்கள் அனுப்புங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.